பயப்படாதே. ஏன்னா இந்த பயம் அப்படிங்கிறது பிசாசு கொண்டு வர்ற ஒரு பெரிய ஆயுதம். முதல்ல அவன் செய்கிற அவனுடைய தந்திரமே என்ன அப்படின்னா, நம்மளை பயப்பட வச்சுட்டான்னா வேலை முடிஞ்சுது. அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி என்ன நிறைய இடங்களில் நீ என்ன செய்யாதே, பயப்படாதே, நீ பயப்படாதே. எந்த காரியமானாலும் நீ என்ன செய்யாதே, நீ பயப்படாதே. முதல்ல பிசாசு செய்கிற தந்திரமான ஒரு காரியம் என்னன்னா, எந்த காரியமாக இருந்தாலும் மனதை மடிவிக்கிற ஒரு செயலை செய்வான். மனது துவண்டு போயிடும். மனது ஒரு காரியத்தில் துவண்டு போயிடுச்சுன்னா அது எதுவாக இருந்தாலும் தோல்வியை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். எதுவாக இருந்தாலும் சரி, மனது துவழுதுனாலே தோல்விக்கு இடம் கொடுக்குறோன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் வந்திருக்கிறதான நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ என்ன செய்யாதே, பயப்படாதே. ஏன் இந்த வார்த்தையை சும்மா சொல்லலைங்க, நீ பயப்படாதேன்னு வெறும் வார்த்தையை அவர் சொல்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன், நீ என்ன செய்யாதே. எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். அல்லேலூயா.